இதுக்கு முன்னாடி வந்து கலைஞர் பேசியிருக்காங்க, அண்ணா பேசியிருக்காங்க. பெரியார் பேசாததை சீமான் வந்து பேசல. பெரியார் பேசினது தான் வந்து பேசியிருக்காரு. இந்த திமுகவில் இருக்கிறவங்களே வந்து பார்த்தாருன்றாங்க, ஒருத்தர் பார்க்கலன்றாங்க, ஒருத்தர் 5 நிமிஷம்ன்றாங்க, ஒருத்தர் 10 நிமிஷம்ன்றாங்க. ஆனால் பார்த்தாரா இல்லையா அப்படின்றதான் இப்போ பிரச்சனை. சீமான் மேல வைக்கிற அவதூறு எல்லாமே பொய் தான், எதுவுமே உண்மை கிடையாது. எப்படியாவது சீமானோட வாக்கு வங்கி கம்மி பண்ணணும். பெரியார் வந்து வந்ததால தான் வந்து சமூக நீதி கிடைச்சது, பெரியார் வந்ததால தான் பெண்ணிய விடுதலை கிடைச்சது. பெரியார் இல்லைன்னா வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருமே அறிவு இருந்திருக்காது, எல்லாமே முட்டா பையங்க. இரும்பு காலம் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து தமிழ்ல தான் தோன்றிருக்கு அப்படின்னு வரலாறு வந்து சொல்லுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்லணை கட்டியிருக்கான் தமிழன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் கோயிலை கட்டியிருக்கான் தமிழன். கலைஞர் வந்து பெரியார ஊறுகாயா வச்சிருந்தாரு, ஸ்டாலின் வந்து சந்தனமா எடுத்து பூசிக்கிறாரு. அதான் பிரச்சனை. இந்தி திணிப்பு எப்படி இருக்குதோ, இந்தி படித்தா வேலை கிடைக்கும், இந்தி படித்தா சோறு கிடைக்கும், இந்தி படித்தா பானிபூரி வைக்கலாம், இந்தி படித்தா இந்தியாவில் எங்கே வேணாலும் போய் வேலை செய்யலாம் அப்படின்னு ஒரு இந்தி திணிப்பு எப்படி திணிக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு பெரியார் திணிப்பை இந்த திமுக திணிக்குது. இந்த திராவிடம் பெரியாரு அப்படின்றத அதிமுக எடுத்துட்டு வரல. நாங்க பெரியாரை ஏற்கிறோம், எதிர்க்கல. பெரியார் தான் போராடினார் அப்படின்னா நாங்க எதிர்க்கிறோம், ஏற்கல. பெரியாரும் போராடினார் அப்படின்னா நாங்க ஏற்கிறோம், எதிர்க்கல. ஆராய தொடங்கிட்டாங்க. இது வந்து படித்த இளைஞர்களுக்கும் படித்தவர்களுக்கும் அனுபவம் உள்ளவர்களுக்கும் கண்டிப்பா இது தெரியும். பெரியார் பேசினது தப்பு தான் அப்படின்னு தெரியும். அதனால நாம் தமிழர் கட்சிக்கு ஈரோட்லயும் சரி 2026லயும் சரி இதனால எந்த பாதிப்பும் வராது. பெரியாரை வந்து சீமான் தரகுருவாக பேசியதாக பெரியார் சார்ந்த அமைப்புகள் வந்து ஒரு 32 அமைப்புகள் வந்து சீமான் வீட்டை முட்டிக்கிட்டதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. வணக்கம். சீமான் வந்து பேசினது வந்து பார்த்தீங்கன்னா புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து கலைஞர் பேசியிருக்காங்க, அண்ணா பேசியிருக்காங்க, எல்லாருமே வந்து திமுகவில் இருக்கிற எல்லாரும் பேசியிருக்காங்க. அதை தான் வந்து சீமான் இப்போ வந்து பேசியிருக்காரு. பெரியார் பேசாததை சீமான் வந்து பேசலை. பெரியார் பேசினது தான் வந்து பேசியிருக்காரு தவிர அவர் பேசினதுல எந்த வித தப்பும் இல்லை. அவரு தப்பா எதுவும் பேசல. இப்போ வந்து சீமான் வந்து பிரபாகரனை சந்தித்ததே இல்லை அப்படின்னு சில பேர் பேசுறாங்க. சில பேர் 2 நிமிடம் சந்தித்தார், 3 நிமிடம் சந்தித்தார். அவரை வந்து பிரபாகரனை வந்து சமையல்காரனாக ஆக்கி இருக்கிறார் அப்படின்ற வதந்தியெல்லாம் வந்து வரப்போறாங்களா? உங்களுடைய கருத்து? இந்த மாதிரி பல வதந்திகள் வந்து முன்னாடி வந்து வந்துருச்சு. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆதாரத்தை வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ புதுசா எப்படியாவது சீமானோட இமேஜை வந்து மக்கள் மத்தியில வந்து டேமேஜ் பண்ணணும், இதன் மூலியமாக 26ல சீமானோட வளர்ச்சியை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ற முயற்சியில இதுவும் ஒரு முயற்சியா திமுக எடுத்து செய்யுது. இந்த எந்த முயற்சியுமே பலனளி. ஏன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த திமுகவில் இருக்கிறவங்களே வந்து பார்த்தாருன்றாங்க, ஒருத்தர் பார்க்கலன்றாங்க, ஒருத்தர் 5 நிமிஷம்ன்றாங்க, ஒருத்தர் 10 நிமிஷம்ன்றாங்க. ஆனா பார்த்தாரா இல்லையா அப்படின்றதான் இப்ப பிரச்சனை. பார்த்தாரு இல்ல, அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் போட்டோ எடுத்து தப்பு, அந்த போட்டோ அவரு இல்லை, எடிட்டிங் அது இது இதெல்லாம் வந்து பொய். சீமான் வந்து பொய் சொல்றாரு, சீமான் பேசுறது பூரா பொய்ன்றதை விட திமுக வந்து சீமான் மேல வைக்கிற அவதூறு எல்லாமே பொய் தான், எதுவுமே உண்மை கிடையாது. எப்படியாவது சீமானோட வாக்கு வங்கி கம்மி பண்ணணும், அதுக்கான வேலையை தான் திமுக செய்யுது. இந்த தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல பெரியார் வந்து ஒரு ஐக்கானா வந்து இருந்திருக்கிறாரு 50-60 ஆண்டு காலமா. எல்லாம் வந்து பெரியார் தான் வந்து இந்த தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாகவும் கல்வி எல்லாமே வந்து பெரியாரால தான் கிடைச்சிது அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்து 50-60 ஆண்டு காலமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு இமேஜ் வந்து சீமான் உடைக்கிறாரா? அப்படிலாம் இல்லை. இவங்க வந்து தேவையில்லாம வந்து பெரியாரை பத்தி ரொம்ப வந்து தூக்கி பிடிச்சிட்டு வராங்க.
பெரியார் வந்து வந்ததால தான் வந்து சமூக நீதி கிடைச்சது, பெரியார் வந்ததால தான் பெண்ணிய விடுதலை கிடைச்சது, பெரியார் வந்ததால தான் பெண்கள் வந்து வெளியில வந்து நடமாட முடிஞ்சது, பெரியார் இல்லைன்னா வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருமே அறிவு இருந்திருக்காது, எல்லாமே முட்டா பையங்க அப்படின்ற மாதிரி ஒரு தேவையில்லாம ஒரு பிம்பத்தை இவங்க வந்து கொண்டு வராங்க. இது வந்து இப்போ இல்லை, 2000 3000 5000 வருஷம் இதை இப்போ கூட பார்த்தீங்கன்னா இரும்பு காலம் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து தமிழ்ல தான் தோன்றிருக்கு அப்படின்னு வரலாறு வந்து சொல்லுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்லணை கட்டியிருக்கான் தமிழன், 1000 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் கோயிலை கட்டியிருக்கான் தமிழன். அவனுக்கு இல்லாத அறிவு இப்போ பெரியாருக்கு மட்டும் எங்க இருந்து புதுசா வந்தது அறிவு? இவங்க வந்து எல்லாமே பெரியார் தான் பெரியார் தான் பெரியார் தான்றாங்க. இப்போ அவர் ஐயா மணி பத்திரிகையாளர் வந்து நேற்று கூட ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருந்தாரு, கலைஞர் வந்து பெரியார ஊறுகாயா வச்சிருந்தாரு, ஸ்டாலின் வந்து சந்தனமா எடுத்து பூசிக்கிறாரு, அதான் பிரச்சனை. ஏன்னா இவங்களுக்கு வேற கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, எதுவுமே இல்லை. அதனால வந்து இந்த மக்கள் மத்தியில பெரியார் தான் உங்களுக்கு எல்லாமே, பெரியார் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்ற ஒரு பிம்பத்தை கொண்டு வராங்க. இது வந்து எப்படின்னா, இந்தி திணிப்பு எப்படி இருக்குதோ, இந்தி படிச்சா வேலை கிடைக்கும், இந்தி படிச்சா சோறு கிடைக்கும், இந்தி படிச்சா பானிபூரி விற்கலாம், இந்தி படிச்சா இந்தியாவில் எங்க வேணாலும் போய் வேலை செய்யலாம் அப்படின்னு ஒரு இந்தி திணிப்பு எப்படி திணிக்கிறாங்களோ, அதே மாதிரி ஒரு பெரியார் திணிப்பை இந்த திமுக திணிக்குது. பெரியார் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, மண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி திணிக்குது. அதனாலதான் வந்து சீமான் வந்து கடுமையா விமர்சனம் செய்யறது காரணமே திமுக தான். இப்ப சீமானே வந்து முன்னாடி வந்து பெரியாரினுடைய கொள்கையில வந்து அவரு இருந்து வந்தவருன்னு அவரே சொல்லிக்கிறாரு. இப்ப வந்து பெரியாரையும் அவர் வந்து விமர்சிக்கிறாரு, மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வையில? அவர் வந்து ஆரம்பத்துல பெரியார் இயக்கத்துல இருந்தாரு, அது எல்லாத்துக்கும் தெரியும். 2009 வந்து இலங்கை இனப்படுகொலை நடந்தப்ப இங்க என்னென்ன நடந்தது, அப்போ திமுக எந்த மாதிரி பதவிக்காக மத்தியில காங்கிரஸோட கைகோர்த்து இந்த இனப்படுகொலைக்கு வந்து ஆதரவாக நின்றதால அதுல இருந்து வெளியில வந்து பல போராட்டங்கள் செஞ்சு சிறை சென்று பிறகு வந்து 2010 வந்து ஒரு இயக்கமாகி கட்சியை தொடங்கி இன்று வந்து தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் என்ற ஒரு கொள்கையை வந்து வச்சு தமிழ்நாட்டு மக்களிடையே 8% வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறி இருக்குது. இதுக்கு காரணம் வந்து இவங்க செஞ்ச துரோகம். அதனால இவர் வெளியில வந்தாரு, இந்த அளவுக்கு இப்போ வந்து நிக்கிறாரு. ஆனா அவர் வந்தாருன்னா சரி, நம்ம கடந்து வந்த பாதை, அதை வந்து நாம அவர்களை வந்து இழிவுபடுத்த வேணாம் அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கும் ஒரு மரியாதை செலுத்திட்டு வந்தாரு. கடந்த 2011 இருந்து 2021 வரைக்கும் அதிமுக இருந்தது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த திராவிடம் பெரியாரு அப்படின்றத அதிமுக எடுத்துட்டு வரல. ஆனா இந்த 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திராவிடம் பெரியாரு, திராவிடம் தான் எல்லாமே, திராவிடம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, பெரியார் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி இவங்க வந்து புதுசா வந்து கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அண்ணன் வந்து முன்னாடி பெரியார ஒரு வழிகாட்டியா வச்சிருந்தாரு. அவர் வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் பேசல. இந்த 21க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திமுக இந்த திராவிடியன் ஸ்டாக் அப்படின்றத வந்து முன்னிறுத்தி பெரியாரை முன்னிறுத்தி வந்ததால அப்போ கூட வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்க பெரியாரை ஏற்கிறோம், எதிர்க்கல. பெரியார் தான் போராடினார் அப்படின்னா நாங்க எதிர்க்கிறோம், ஏற்கல. பெரியாரும் போராடினார் அப்படின்னா நாங்க ஏற்கிறோம், எதிர்க்கல. இதை அண்ணன் வந்து சொல்லிட்டு வந்தார். அவரை வழிகாட்டியா தான் வச்சுட்டு வந்தாரு. ஒரு கட்டத்தை தாண்டி இவங்க ரொம்ப பெரியாரை வந்து திணிச்ச உடனே எல்லாமே இங்க பெரியார் தான் அப்படின்றத நாங்க ஏத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி வந்தாரு. ஆனா திரும்ப இவங்க வந்து ஒரு இந்தி திணிப்பு மாதிரி ஒரு திணிப்பை இவங்க திணிச்சிட்டே இருக்கிறதால தான் இப்போ இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. இந்த பெரியாருடைய ஈவா பேசிவிட்டார் அப்படின்ற அந்த ஒற்றை காரணத்தை வச்சு இப்ப நடக்கிற வந்து ஈரோடு இடைத்தேர்தல், இதனால வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பாதிப்பு வருமா? அதனால எந்த பாதிப்பும் நாம் தமிழர் கட்சிக்கு வராது. அவர் தான் அண்ணன் சீமான் வந்து தெளிவா சொல்றாரு இல்லையா, நீங்க தைரியமான ஆளா இருந்தா ஈரோட்டுக்கு வந்து பெரியார் பேசினதை பேசி ஓட்டு கேளுங்க. ஓட்டுக்கு வந்து காசு கொடுக்காம பெரியார் பேசினதை வந்து நீங்க வந்து ஈரோட்டில் பேசி ஈரோட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேளுங்க. இல்லை அப்படின்னா இனிமேல் பெரியாரை பேசுறத நிறுத்திடுங்க அப்படின்றாரு. அதனால வந்து அங்க இருக்கிற மக்களுக்கும் தெரியும் பெரியார் என்ன இன்னைக்கு எல்லாருமே வந்து பெரியார் பேசினதை சரியா தப்பா அப்படின்னு வந்து இன்னைக்கு மக்கள் வந்து ஆராய தொடங்கிட்டாங்க. இது வந்து படித்த இளைஞர்களுக்கும் படித்தவர்களுக்கும் அனுபவம் உள்ளவர்களுக்கும் கண்டிப்பா இது தெரியும், பெரியார் பேசினது தப்பு தான் அப்படின்னு தெரியும். அதனால
நாம் தமிழர் கட்சிக்கு ஈரோட்லயும் சரி 2026லயும் சரி இதனால எந்த பாதிப்பும் வராது. இந்த நாம் தமிழர் கட்சி வந்து இது வரைக்கும் 15 ஆண்டு காலமா இப்போ வந்து 14 முடிஞ்சு 15 ஆண்டு ஆகுது. இது வரைக்கும் பயணிச்சுட்டு போகுது. இதனுடைய வளர்ச்சி இப்போ ஈரோடு தேர்தலில் என்ன நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க? நாம் தமிழர் கட்சி 15 ஆண்டுகளாக இருந்தது. 2016ல் முதலாக சட்டமன்றத்தில் வந்து போட்டியிட்டது. 117 ஆண் 117 பெண், இந்தியாவிலேயே சம பங்கு கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதிலிருந்து தொடர்ந்து எல்லா தேர்தல்களிலும் எல்லா இடைத்தேர்தல்களிலும் போட்டியிடுகிறது. இந்த இடைத்தேர்தல் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து வளர்ந்ததற்கு அடையாளமே இந்த இடைத்தேர்தல்லாம். ஏன்னா இந்த இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கிறது. அது வந்து நடக்கிறது சகஜம்தான். அது இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுகவாக இருந்தாலும் இப்போ திமுகவாக இருந்தாலும் எல்லாருமே வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதற்காக வந்து எதிர்கட்சியாக இருக்கிற யாருமே வந்து போட்டி போடாமல் இருக்கிறது வந்து ஒரு கோழைத்தனம். அப்போ நாம் தமிழர் கட்சி இந்த இடைத்தேர்தலில் யாருமே போட்டி போடலை. பிஜேபியாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், புதுசாக வந்திருக்கிற தாவேகாவாக இருக்கட்டும், யாருமே போட்டி போடாதப்ப நாம் தமிழர் கட்சி மட்டும் இவ்வளவு பெரிய ஒரு திமுக கட்சியை எதிர்த்து ஈரோட்டில் நிற்கிது அப்படின்னா அதுவே நாம் தமிழர் கட்சியோட மிகப்பெரிய பலம். இன்று வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு 3000 பேர் வந்து திமுகவில் இணைந்ததாக ஒரு செய்தி எல்லா டிவிகளிலும் வந்து தொலைக்காட்சியில் வந்து ஒளிபரப்பாகின்றது. உண்மையாலுமே 3000 பேர் போய் இணைந்தார்களா? 3000 பேர்ன்றதெல்லாம் வந்து பொய். அதில் பல பேர் வந்து ஏற்கனவே கடந்த 6 மாதமாக அந்தந்த மாவட்டத்திலேருந்து ஒரு 4 பேர் 5 பேர் விலகினவங்க தான் அதில் வந்து இப்போ வந்திருக்காங்க. இதில் நாம் தமிழர் கட்சின்றது இல்லை, பொதுவாக அவங்கள ஊரில் எப்பவும் கூட்டத்துக்கு காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர மாதிரி இப்போ ஒரு கூட்டத்தை வந்து கூட்டிகிட்டு வந்து 3000 பேர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து இணைஞ்சாங்க. அப்படின்னு வந்து என்னன்னா, ஒரு பக்கம் வந்து சீமான் பெரியாரை பேசிட்டாரு, அவர் வந்து சரியில்லாதவர், பொய் பேசுகிறவர், பிரபாகரனை பார்க்கல அப்படின்ற ஒரு பொய் செய்தியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து கூண்டோடு வந்து திமுகவில் சேர்றாங்க. அப்போ அந்த கட்சியில் ஒன்றும் இல்லை, கட்சியிலையும் வந்து தொண்டர்கள் இல்லை, சீமானும் சரியில்லை அப்படின்னும் போது அந்த கட்சியே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை தான் இந்த திமுக செஞ்சுக்கிட்டு வருது.